ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஜிலேபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியான புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட புளிக்காத தயிராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். கூடவே 1 சிட்டிகை உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரெட் ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் அல்லது ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி 1/2 கப்புக்கு கம்மியாக தான் தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டி கெட்டியாக இல்லாமல் இது நல்லா ஸ்மூத்தாக வரணும். நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு கெச்சப் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம ஜிலேபி பண்ண போகிறோம். இது கடைகளில் கிடைக்கும். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் செய்யலாம், அல்லது நீங்கள் பைப்பிங் பேக்கில் கூட செய்யலாம். இப்போ இதில் நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம். பேட்டர் ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேட்டர் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நொர நொறையாக வருது. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சையோட சாறு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, டைம் ஆக ஆக இந்த சுகர் சிரப் கெட்டியாகும். அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கரண்டிலேயே நீங்கள் ஒரு விரலை வச்சு தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஜிலேபி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கு சுடுற மாதிரி மெதுவாக சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு நம்ம எண்டு பண்ணும்போது இந்த மாதிரி சீல் பண்ணணும். இப்போ இந்த ஜிலேபி மேலே எலும்பி வரணும். எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஜிலேபி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஜிலேபியும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து சோக் பண்ணால் போதும். 2 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். இது வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை வெளியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஜூஸியான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.